ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோங்க. பிரியாணி பாத்திரம் நல்லா சூடானதும் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் நெய் வந்து ஊற்றிக்கலாங்க. ரெண்டும் சூடானதுக்கப்புறமா ஒரு பட்டை, 2 அன்னாசி பூ, 2 பிரிஞ்சி இலை, 4-5 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5-6 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் வதக்கிக்கலாங்க. இதுவும் வதங்கினதும் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 தக்காளி பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வெந்து மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நல்லா கெட்டியான தயிர் வந்து நான் 2 கரண்டி வந்து சேர்த்துருக்கேங்க. நல்லா கெட்டியான தயிராக ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தான் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப காரமாக இருக்கும், அதுக்காக வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா சின்ன பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா 2 கிலோ சிக்கனுங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 கிலோ சிக்கனு 1 கிலோ ரைஸுங்க, 1 கிலோ அரிசி, சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போயே சேர்க்கும்போது அந்த சிக்கன்லாம் உப்பு நல்லா அப்சர்வ் ஆகும், அதுக்காக இப்போவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு மசாலா வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தட்டு எடுத்துட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து 4 டம்ளர் அரிசி வந்து சேர்த்துருக்கேங்க. 4 டம்ளருக்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வருது. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க.
பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சி அரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பில் இருக்கிற விறகெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு லைட்டாக தண்ணி இருக்கிறதுக்காக அந்த நெருப்பு அனலெல்லாம் வாரி மேலே போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற தண்ணியும் ட்ரை ஆகிடும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான உதிரியான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.